இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பத்மா, திடீர்னு எனக்குலாம் கால் பண்ணிருக்கீங்க? அதான் நாளைக்கு காவேரிக்கு நிச்சயதார்த்தம்னு சொன்னேனே. அதான் நீங்க அத சாயங்காலமே கால் பண்ணி சொல்லிட்டீங்களே. இல்ல, நீங்க வரீங்களா இல்லையான்னு எதுவுமே சொல்லல, அதனாலதான் கேட்டேன். ஏன், நான் உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன மேல தாளெல்லாம் வச்சு வரவேற்க போறீங்களா என்ன? மேலதாளம் தானே வச்சுட்டா போச்சு, நீங்க வந்தா நல்லதானே இருக்கும். இல்ல பத்மா, எனக்கு என்னவோ அங்க வர ஐடியா சுத்தமா இல்ல. அதனால நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேனே. மேகலா சும்மா வாங்க, நாங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்போம். சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க. என்னம்மா, என்னதான் சொல்றாங்க? அவ பட்டும் படாத மாதிரி தான் கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவ ஒரு பெரிய கேடி. நிச்சயம் இதை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவா பாரு. மேகல கூட இருந்த வரைக்கும் ஐயாவோட சொத்து பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டல்ல. எத்தனை நாளும் வீடெல்லாம் எழுதி வாங்கினேன், அப்படியே போயிட வேண்டியதானே. மறுபடியும் எதுக்கு இங்க வந்து உயிரை வாங்குற? ஆஹா, நான் உயிரெல்லாம் வாங்க வரலமா. அதான் அவருக்கே வாக்கு கொடுத்திருக்கேனே, அவரோட உயிரை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு. நான் அவரோட மானத்தை வாங்க தான் வந்திருக்கேன். ஒரு பொண்ணை தொட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் யாரும் வெளியில போயிட முடியுமா? அதுவும் என்ன மாதிரி ஒருத்திய தொட்டுட்டு கை எடுக்கவே முடியாது. எடுக்க நானும் விட மாட்டேன். பாவம், நானா நினைச்சாதான் போகணும். ஐயா, இவ ரொம்ப சீன் போடுறா. இவளை பத்தி ரொம்ப பெரிய ஆள்னு நினைச்சு இவளே பேசிட்டு இருக்கா. ஏற்கனவே நம்மள இவளை தூக்கி ஜெயில போட்ட மாதிரி மறுபடியும் தூக்கி உள்ள வச்சாதான் இவளுக்கு புத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏய் துளசி, என்ன தொட்டா இந்த வீட்ல பூகம்பமே வரும். ஏய், என்னடி பூகம்பம் வரும்? என்ன மறுபடியும் இருக்க? துப்பாக்கி எடுத்து வந்தேன்னு வச்சுக்க, சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். சுடுங்க மிஸ்டர் அம்பலம், சுடுங்க. அதத்தான் நானும் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். உங்க கையால நான் சாகுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. இங்க பாருமா துளசி, இந்த தடவை எனக்கு சொத்தோ நிலமோ இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ஜுஜுபின் ஆயிடுச்சு. எனக்கு வேண்டியது என் தம்பி தாசுக்கும் அம்பலம் பொண்ணு காவேரிக்கும் சம்பந்தம். காவேரியை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். ஏய், என்னடி சொன்ன? நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு ஏன் பொண்ணிய கேப்பியா? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சா? ஏய், கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயா, ஐயா, ஐயா விடுங்கய்யா. ஐயா, யாராவது வந்துட போறாங்க, விடுங்கய்யா. ஐயா, ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா சொன்னது கேளுங்க. ஐயா விடுங்கய்யா. ஐயா வேண்டாங்க ஐயா, நம்ம வீட்ல விசேஷம் நடக்க போகுது. இவதான் தப்பா பேசுறானா, நீங்களும் தப்பா நடந்துக்க வேண்டாம். இவ வேணும்னே ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல துளசி, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏய், ஐயா ஆடி அம்பலம், ஆடி கூட வேணாம். ஆடி ஆடி விடுங்க என்ன அம்பலம், விடுங்க சொல்றல. விடுங்க, நீங்க கூட்டிட்டு போறீங்க. ஆடி அம்பலம் வேண்டாம், அம்பலம் என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க, என்ன விடுங்கன்னு சொல்றல. ஓடி அம்பலம், ஓடி இங்க கடை. அம்பலம் என்ன பண்றீங்க? சத்தம் போடாதடி, சத்தம் போட்டா கொன்னுடுவேன். உள்ளே கடை, உள்ளே கடந்து சாவடி. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லையே, முகம் எல்லாம் வேர்த்து இருக்கேன். அது ஒரே வெக்கையா இருக்கு, காத்து வேற இல்லையா, அதான். ஆமா, நீ எங்க போயிருந்த? காவேரி நிச்சயம் பண்ண என் அண்ணன் வீட்ல இருந்து வராங்கல்ல, அதான் கோவில்ல குருக்களை பார்த்து இன்னைக்கு ஸ்பெஷலா பூஜை பண்ண சொன்னேன். இந்தாங்க விபூதி எடுத்துக்கோங்க.
இந்தாங்க எடுத்துக்கோங்க. துளசி இந்த என்ன நீ கூட ஏதோ டென்ஷனா இருக்க? ஓ முகமும் சரியில்லையே. இன்னும் வெளியே போனவங்க யாரும் வரல. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வேற வந்துருவாங்கல்ல, அதனாலதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். அவங்க எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. விசாலம், கொஞ்சம் காஃபி குடுக்குறியா? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இதோ போட்டு எடுத்துட்டு வரேங்க. துளசி, விசாலம், என்ன காஃபி கேட்ட நீ எங்க போற? சக்கரை தீந்து போச்சுங்க. ஒரு நிமிஷம் ஸ்டோர் ரூமுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹேய், ஐயோ துளசி, விஷால் ஸ்டோர் ரூமுக்கு போறாமா? இப்ப என் மானமே போகுது. ஐயா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாம இருங்க. நீங்க உள் ரூம்ல தானே அடைச்சு வச்சிருக்கீங்க. அவ வெளியே வர முடியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா போய் சக்கரை எடுத்து வந்துருவாங்க, அவ்வளவுதானே. இல்ல துளசி, விஷாலம் எப்படி மேகலைய பாத்துருவா? நான் அவமானப்பட தான் போறேன். கதவு திறங்க. ஷோ, கதவு திறங்க. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதுவும் என் வீட்டு ஸ்டோர் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னாச்சு? மேகலைய பாத்தீங்களா? பார்த்தனாவா? ஸ்டோர் ரூம்ல ஜன்னலை தட்டிட்டு இருக்கா. என்னன்னு ஜன்னலை திறந்தா பூத மாதிரி நிக்கிறா. என்ன சொன்னாமா? நீ சொன்னத அப்படியே சொன்னாமா. ஒரு வார்த்தை மாறாம சொல்றா. பா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என் புருஷன் அவளை 3 வருஷமா வச்சிருந்தாராம். அதுவும் சின்ன வீடு மாதிரி வச்சிருந்தாராம். அதோட அவளுக்கு நிறைய நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். எல்லாத்துக்கும் அவகிட்ட ஆதாரம் இருக்கான். இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்காமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏமா, என் புருஷன் என்ன 3 வருஷம் காதலிச்சு அதுக்கப்புறம் 30 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவர் யாருன்னு.